தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் மட்டும் 20,000க்கும் மேற்பட்ட ரவுடிகள் இருப்பதாக அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நமது மக்கள் சாம்ராஜ்யம் என்ற தன்னார்வ அமைப்பின் தலைவரான சசிகுமார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமான ரவுடிகள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு ரவுடிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரத்தை திரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளார். கடந்த ஓராண்டாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து காவல் மாவட்டங்களுக்கும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ரவுடிகள் குறித்த விவரங்களை கேட்டு பெரும் பணியினை மேற்கொண்டார். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட ரவுடிகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. இவர்கள் A+, A, B, C ஆகிய 4 பிரிவுகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். அதிலும் குறிப்பாக சென்னையில் மட்டும் 3,000 ரவுடிகள் இருப்பதாகவும் சசிகுமார் கூறியுள்ளார். சில மாவட்டங்களில் ரவுடிகள் குறித்த முழு விவரங்கள் இல்லாததும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கண்டறியப்பட்டுள்ளது. சுமார் ஆர்டிஐயில் பார்த்தீங்கன்னா 213 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கை. பெரும் குற்றம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குற்றம் செயல் செய்வாங்க. ஆனால் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போட்டு முறையாக நீதிமன்றத்தில் சாட்சிட்டு போடாததால் அடுத்தடுத்து இவங்கெல்லாம் குற்றம் பண்ணுறாங்க. பலரது ரவுடிங்களுடைய புகைப்படம் கூட காவல் நிலையத்தில் இல்லைன்ட்டு ஆர்டிஐ மூலமாக பதில் சொல்லியிருக்காங்க. மேலும் கைது செய்யப்பட்டும் திருந்தாத ரவுடிகளை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ப்ரீவியஸ் அக்யூஸ்டுங்களை காவல்துறை தலைவர் அவர் உடனே எல்லாருக்கும் ஒரு சுற்றறிக்கை விட்டு அவங்கள கண்காணிக்கணும், திருந்தாதவங்களை குண்டர் சட்டத்துக்கு கீழே கைது செய்யணுன்ட்டு தான் எங்கள் அமைப்புடைய இந்த விஷயம் இருக்குது. இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு புத்தகம் அளவிலான விவரங்களை திரட்டி அதனை முதலமைச்சர், உள்துறை செயலாளர், டிஜிபி உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ளார் சசிகுமார். தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னையில் இருந்து செய்தியாளர் சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.